ஆனா பிரேக்கப் சாங்ல யூஸ்வலா பொண்ணுங்களை திட்டி திட்டி வந்துகிட்டு இருந்த தமிழ் சினிமால இந்த பாட்டு வந்து திட்டாம இருக்கும். அண்டர்ரேட்டட் சாங்ஸ் பார்ட் 2 என்ன பார்க்க போறோம்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தப்பு பண்ண எனக்கு என்னடா அப்படி இதெல்லாம் கேட்காதீங்க. பாட்டு பேரு நான் தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு ஆல்பம் சாங் மாதிரி தான். மேகா ஆகாஷும் காளிதாஸ் ஜெயராமும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து பாடினது யாருன்னா நம்ம எஸ்டிஆர். மியூசிக் பாத்தீங்கன்னா இவர் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து பிரசன்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். அவரோட யூடியூப் சேனல் இது இருக்கு, யுவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல. இது வந்து எனக்கு 2020 அந்த மாதிரி டைம்ல எங்க திடீர்னு ரேண்டமா எனக்கு கிடைச்சது. அப்பவே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது இந்த பாட்டு. இப்போ வந்து எஸ்டிஆர் ஒய்எஸ்ஆரும் சும்மா ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க. சார் நம்ம எவ்வளவு சாங்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணா சும்மா ரஃபா ரிலீஸ் பண்ணது செம்ம ஹிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதோ சொல்லாமலேவா சொல்லிட்டாலேவா ஏதோ சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னு எனக்கு டக்குன்னு அப்பதான் ஆமா இதே மாதிரி ஏதோ சாங் நம்ம இது பண்ணியிருந்தோமே. அப்புறம் போய் பார்த்தா இது யுவன் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேர் காம்பினேஷனா இல்ல. இதை ஏன் நான் அண்டர்ரேட்டட் சாங்னு சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப் சாங் மாதிரி தான் அது. ஆனா பிரேக்கப் சாங்ல யூஸ்வலா பொண்ணுங்களை திட்டி திட்டி வந்துகிட்டு இருந்த தமிழ் சினிமால இந்த பாட்டு வந்து திட்டாம இருக்கும். ஆனா பசங்க மேலதான் தப்புன்னு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். லிரிக் ரொம்ப ராவா தான் இருக்கும், ரொம்ப போயட்டிக்கா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பொண்ணுட்டு நான் ஒரு பேசுறேன்னா சினிமாட்டிக்காலாம் நான் பேச முடியாது. மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அதான் சொல்ல முடியும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை இப்படி நினைச்சிருக்க கூடாது, நான் வந்து நீ எங்க விட்டு போயிட போற, நீ என்கிட்ட தான் இருக்க போற அப்படி இப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு மிசாஜினிஸ்டிக் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன். ஆனா நான் தான் தப்பே பண்ணலையே, அவ எங்க இருந்தாலும் என்கிட்ட தான் வரும் அப்படின்லாம் ஒரு மனநிலை இருக்க ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது. பாட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி தான் பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கேளுங்க, தனியா கேளுங்க, ரீல்ஸ்ல போட்டு அச்சு ஓட விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.